இதனுடைய நோக்கமெல்லாம் தமிழ்நாட்டிலே காலிலே செருப்பு இல்லாமல், தலையில எண்ணெய் இல்லாமல், போடுகின்ற சட்டையில பொத்தான் இல்லாமல், கால்நடைகளை நாடோடி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகளை தன் மண்ணிலே, சொந்த மண்ணிலே பெற்ற தாய் தந்தையர்களோடு இருந்து வாழ்வதற்கு, கொஞ்சி குழாவி இருப்பதற்கு தகுதியற்ற நிலையிலே சுமார் 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து வருகின்ற இந்த நிலைகளை மாற்றுவதற்காகவும், அந்தந்த மாவட்டங்களிலே கால்நடைகளை பராமரித்து அவருடைய வாழ்வாதாரத்தை வளப்படுத்திக் கொள்வதற்கு காடுகளை, வனப்பகுதிகளை, இன்று மேச்சக்கால் நிலங்களை வனப்பகுதிகளாக மாற்றிக்கொண்டு அவர்களை அந்த பகுதியில் வாழ விடாமல், மேய்க்க விடாமல், தொந்தரவு கொடுக்கின்ற வகையில அரசியலமைப்பு சட்டங்கள் இன்று இவர்களை வாட்டி வதைக்கின்றது. இந்த நிலைகள் எல்லாம் போக்க இவருடைய பிள்ளைகள் இன்று சுமார் 50 ஆண்டு காலமாக, குறிப்பாக ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களில் இளைஞர்கள் 19 வயதை தொட்டால் போதும், 18 வயதை தொட்டால் போதும், அவருடைய வாழ்விடம் இதுவாக இருக்காது. தன்னுடைய தாய் மண்ணிலே வாழ முடியாத அவல நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். அவர்கள் தேசம் கடந்து வெளிநாடுகளிலே தஞ்சம் புகுந்து முறையான வழிவகை தெரியாமல் அவருடைய வாழ்க்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது, அல்லாடி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு மாற்று திட்டங்கள் இன்று நவீன காலத்தில் அரசியல் கட்சி நடத்துகின்றவர்கள், ஆட்சியை செய்கின்றவர்கள், IAS அதிகாரிகள்